எல்லாரும் வெல்கம் ஆச்சு. ஸோ இது என்ன பார்க்க போனா ஜனநாயகன் படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் விச் இஸ் வந்துட்டு செல்ல மகளேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்துட்டு நம்ம தளபதி தான் வந்துட்டு பாடியிருக்காரு, நம்ம விவேக் வந்துட்டு ரிலீக்ஸ் எழுதியிருக்காரு. ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் கிளிப்ஸ் ஒன்று கேட்டேன் இன்ஸ்டாகிராம்ல நினைக்கிறேன். கொஞ்சம் தளபதியோட வாய்ஸ் ஒரு கிளிப் கேட்டேன். நல்லா இன்னும் அப்படியே அந்த வாய்ஸ் அந்த அந்த மெல்ட் நம்மளே நம்ம மனசை உருவகிக்கிற மாதிரி அந்த வாய்ஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த அந்த வாய்ஸ்க்குள்ள சாம் அப்படி இருக்கு. இதுக்கு வந்து கடைசியா வந்துட்டு இந்த கோட் படத்துல வந்துட்டு சின்ன சின்ன கண்கள் வந்துட்டு தளபதி அந்த போர்ஷன் பாடி இருப்பாரு. ஸோ அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சுங்க. அப்படியே தாங்க இருக்கு அந்த வாய்ஸ்ல இருக்க ஃபீல் அப்படியே தான் இருக்குங்க. வி ஸ்டில் ஃபீல் இஸ் வாய்ஸ் ரைட். ஸோ ஓகே கேட்கணும் கேட்டுரும் நேரம் ஓகேவா. ஸோ போஸ்டர்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. லுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, இந்த பிகில்ல பார்த்த லுக்கு மாதிரி இருக்கு. ஸோ வாங்க நம்ம சாங் கேட்டுருவோம் எப்படி இருக்க போதுன்னு. அழுவ வைக்க போறாங்களா என்னென்ன அப்படின்னு தெரியல. ஸோ வாங்க. ஸோ யா லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. யா இயர்ஃபோன் போட்டுக்குங்க, அப்போ நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரமெல்லாமே ஒரு பிள்ளையானதே, சிறு சிறு சிரிப்பெல்லாமே என்னை வாழச் சொல்லுவே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. லுக்கு பிகில் லுக்குன்னு சொன்னேன், ஆனால் இது பிகில் லுக் இல்லை, லியோ தாஸ் லுக்கு. யா இல்லை, ரெண்டுமே எனக்கு ஒரே சமமாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். பட்டு இந்த ஹேர் ஸ்டைல் சொல்கிறேன், அது லியோ தாஸ் லுக்கு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை வடைப்போ நீயும் நானும், கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகனே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. நானீராத என்ன ஓகே.
ஏன்பா இப்படி பண்றீங்க? கண்லாம் கலங்குது. அந்த கடைசி போர்ஷன்ல ஒரு மாரி கண் கலங்கற லைக் அழுவுற மாரி ஒரு ஒரு பண்ணாரு பார்த்தீங்களா? லிட்டரலி என் கண்ணு கலங்குது. அச்சோ! ஏன் ஏன்டா இப்படி பண்றீங்க? அனிருத்து. அச்சோ! அது ஒரு ஃபீல் வரணும், டச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் பண்றானுங்க. உண்மையிலேயே ஒரு மாரி நல்லா தான் போயிடுச்சு. சாங் நல்லா இருக்கே அப்படின்ட்டுன்னு. இப்படிதான் உடைச்சிடுறானுங்க. ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃபிளெஜ்டா ஓகேவா? ஒரு சாங்க ஃபுல்லா தளபதி ஃபுல் போர்ஷனா அவரு தான் பாடியிருக்காரு. எனக்கு இந்த சாங் தான் ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சுன்னு வச்சுக்கலாமே. ஃபுல் சாங். இந்த சின்ன சின்ன கண்கள் கூட வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த சின்ன போர்ஷன் தான் அவரோட போர்ஷன் மட்டும் தான் பாடியிருப்பாரு. இது ஃபுல் சாங்கே அவரு தான் பாடியிருக்காரு. ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு மாரி நல்லா ஒரு மாரி சாஃப்ட்டா, ஹார்ட் வார்மிங்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கடைசி போர்ஷன் தான் ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கி விட்டுருச்சு. சீரியஸ்லி உண்மையிலே. நல்லா இருக்கு. ஸோ நான் கீழ ஒரு லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துருக்கணும். கீழ ஷேர் பண்ணுங்க. ஸோ தளபதி கச்சேரி, ஒரு பெரிய வரலாறு அதெல்லாம் வேற ஜான்ரா. அதெல்லாம் ஃபேன்ஸோட ஜான்ரா. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதுக்குன்னு இந்த மெலோடிஸ் சாங்ஸ் கேட்கறதுக்கு நான் ஒரு வாய்ஸ்ல செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐ அம் த ஒன் ஆஃப் த ஃபேன். ஸோ நீங்க பாருங்க, கேளுங்க. கண்டிப்பா ஒரு மாரி நல்லா ஹார்ட் வார்மிங்கா இருக்கும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி நெக்ஸ்ட் நவீன் டேக் கேர். பாய்.